Taste the Daily. அண்மை செய்தி. சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் காரைக்குடி மாநகராட்சி மேயர் மற்றும் நிர்வாகத்திற்கு எதிராகவும் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் வரும் 15ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் காரைக்குடி மாநகராட்சி மேயர் மற்றும் நிர்வாகத்தை கண்டித்து வேடிக்கை பார்க்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து மாநகராட்சி மேயரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 15/7/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் சர்வ சாதாரணமாக நடைபெற்று வருகின்றன. அதே போல உள்ளாட்சி அமைப்புகளில் பல்வேறு நிலைகளில் உள்ள திமுகவை சேர்ந்தவர்கள் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்களில் ஈடுபட்டு வருவதும் மற்ற கட்சிகளுடைய கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பொதுமக்களை மிரட்டுவதும் தொடர்கதையாக நிகழ்ந்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாநகராட்சி நிலையில் வரக்கூடிய பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி வாழ் மக்கள் புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் என்றும் அதனை பட்டியலிட்டு காட்டியுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். திமுகவை சேர்ந்த காரைக்குடி மாநகராட்சி மேயர் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றாமல் முன் அனுமதி மூலமாக தனக்கு வேண்டியவர்களுக்கு ஆதாய நோக்கத்துடன் பல்வேறு ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளதாகவும் இதில் பெரிய அளவு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியிருப்பதை எடுத்துக் காட்டியுள்ளார். மாநகராட்சி மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் மன்றத்தில் பேச விடாமல் மிரட்டுவதோடு பெண் கவுன்சிலர்களையும் அதிகாரிகளையும் தரக்குறைவாக பேசியும் மிரட்டியும் வருவதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். மாநகராட்சி இடங்களுக்கு குறைவான வாடகை நிர்ணயம் செய்து பல ஆண்டுகளுக்கு தனியார் முதலாளிகளுக்கு ஆதாய நோக்கத்துடன் குத்தகை விட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய அடுக்குமாடி வீடுகளுக்கு தனி வீடுகளும் வரி விதி பொருள் செய்வதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக மக்கள் ஆதாரங்களோடு தெரிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் திமுகவை சேர்ந்த காரைக்குடி மாநகராட்சி மேயருடைய அடாவடி மற்றும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து மாநகராட்சி மேயரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பிலே 15/7/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் காரைக்குடி மாநகராட்சி அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திரு கே சீனிவாசன் அவர்கள் தலைமையிலும் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் செந்தில்நாதன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு வணிகர்களுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி மாமன்ற நகர பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து காரைக்குடி மாநகராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் பலதரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.